ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் ஒரு காய்கறி கூட இல்லைங்க. இதான் இன்றைக்கி சந்தைக்கு போயிட்டு வந்தேன். எப்போவுமே நம்ம சந்தைக்கு போனால் தான் நமக்கு நிறைய காய்கறி கிடைக்கும். ஒரு 500 இருந்தால் கூட ஒரு 10 காய் 20 காய் வாங்கிட்டு வரலாம். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு வரலாம். வெங்காயம் முதற்கொண்டு பூண்டு முதற்கொண்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். டெய்லியும் போய் கடைக்கு நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகும். அதுவும் இல்லாமல் அங்கே போய் காலையில் வீடு வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் வருவாங்க. கொஞ்சம் நேரம் ஆகும். பசங்களை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வேலை வீட்டுக்கு போகிறவங்களுக்குலாம் வந்து டெய்லி நீங்கள் போய் கடையில் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. டைம் இருந்தால் வாரத்தில் ஒரு நாள் சந்தைக்கு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில், அதுவும் சில்வர் பாத்திரத்தில் வைக்கணும். கவரில் நிறைய பேர் வைக்கிறாங்க. நிறைய வீட்டு ஃப்ரிட்ஜை திறந்தா காய்கறிகளை விட கவர் தான் அதிகமாக இருக்கும். தயவு செஞ்சு கவரில் காய்கறிகளை வைக்காதீங்க. நம்ம வீட்டில் தான் ஏகப்பட்ட சில்வர் பாத்திரம் இருக்கும். குட்டி குட்டி செம்படம்லாம் இருக்கும். அதாவது இவ்வளோ பெரிய செம்படம்லாம் இருக்கும். அதில் காய்கறிகளை வைங்க. கவரில் எப்பவுமே காய்கறிகளை வச்சு பழகாதீங்க. இப்போல்லாம் எப்படி தெரியுங்களா? காஃபி குடிக்கிறதுக்கு டீ கப்பு, குழம்பு வாங்கிட்டு வர்றதுக்கு கவரு, வாழை இலை கூட மடித்து வைக்கிறது இல்லை. ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு அது மேலே பரோட்டா வச்சு மடித்து தராங்க. உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் இப்போ 100% நடக்கிறதே கிடையாது. எல்லாமே உடம்புக்கு எகெய்னஸ்ட் தான் நடந்துகிட்டு இருக்குது. அந்த கவரில் இருந்து பிளாஸ்டிக்ல இருந்து வர்ற கெமிக்கல்ஸ்லாம் நம்ம உடம்புக்குள்ளே தான் போகும். அதுவும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் நினச்சி பாருங்க. அதாவது ஒரு நியூஸில் நான் படித்தேன், ஒருத்தருக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமே கிடையாதான். பீடி குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, மற்ற எந்த கெட்ட பழக்கமே கிடையாதான். அவரு வந்து திடீர்னு டாக்டரை போய் செக் பண்ணாங்களாம். செக் பண்ணும்போது அவருக்கு வந்து உங்களுக்கு டாக்டர் வந்து சொல்லிட்டாங்களாம், உங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அவர் சொன்னாரா, டாக்டர் எனக்கு எந்த பழக்கமுமே கிடையாது, நான் டீ குடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், கரெக்டாக இருப்பேன் டாக்டர், எனக்கு எந்த பழக்கமுமே கிடையாது, எனக்கு எப்படி டாக்டர் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எந்த பழக்கமே இல்லாத எனக்கு எதுக்கு டாக்டர் கேன்சர் வந்துருச்சுன்னு வந்து அந்த பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட கேட்டாங்களாம். ஏதோ ஒரு பழக்கங்க உங்கள் உடம்புல ஒரு சில கெமிக்கல் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கேன்சர் வந்திருக்கு. நீங்கள் வந்து ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் உங்கள் கூட வச்சுட்ருக்கீங்க. அது கெட்ட பழக்கம்னு தெரியாமையே அந்த பழக்கத்தை நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னாராம். அப்போ தான் அவர் யோசிச்சாராம். எப்பவுமே அவர் சாப்பிட்டுட்டு நம்ம ஊதுபத்தி இருக்குது பார்த்தீங்களா, ஊதுபத்தியில் இருக்கிற அடியில் ஒரு குச்சி மாதிரி நம்ம சொருகிறதுக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த குச்சியில் வந்து அவருக்கு பல்லு குத்துற பழக்கம் இருக்குதான். அதை வந்து டெய்லி அவர் ரெகுலராக செஞ்சுட்டே வந்துட்டு இருக்காராம். அந்த ஊதுபத்தியில் நிறைய அந்த கெமிக்கல் வாசத்துக்காக இதுக்காகலாம் கெமிக்கல் சேர்த்துவாங்க இல்லைங்களா, அந்த கெமிக்கல் வந்து இவர் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்ந்துட்டு வந்துட்டு இருக்குது. கடைசியில் அதுவே அவருக்கு வினையாக மாறிடுச்சு. நம்மளுக்கே தெரியாத சில கெமிக்கல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போடுறா என்ன பண்ணும்? உடம்பு அதுக்கு ஆப்போசிட்டாக தான் ரியாக்ஷன் பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாக சாப்பிடுவோம், இயற்கையாக வாழை பழகிக்கும். அதெல்லாம் மறைஞ்சு போச்சுங்க. இப்போல்லாம் யாருமே இயற்கையாக இல்லை, எல்லாருமே செயற்கையை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. மாவாட்டி வச்சா ஒரு 10 நாளைக்கு வச்சுக்கிறது. நானும் தான் மாவாட்டி வைப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 3 நாளுக்கு மேலே நான் வச்சுட்டு இருக்க மாட்டேன். 3 நாளுக்கு தேவையானதான் மாவாட்டி வைப்பேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் நாம் இப்போ நிறைய பொல்யூஷன், வெளியே போனால் காற்று மாசுபட்டு போச்சு. இயற்கை மட்டும் என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள்? அதுதான் எவ்வளோ தாங்கிக்கும். நம்ம பண்ணுறது ஒரு சாதாரணமாக ரோட்டில் போயிட்டு நீங்கள் சாதாரணமாக வீட்டில் இருக்கிற குப்பையை கொண்டு போய் கொட்டி எரியெல்லாம் விட மாட்டாங்க. பாருங்கள், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. குப்பை தொட்டி பெருசாக வச்சுருப்பாங்க, ஆனால் யாருமே குப்பையை வந்து அதில் கொட்ட மாட்டாங்க, கீழே தான் போட்டுட்டு போவாங்க. நாமளும் கொஞ்சம் வந்து இயற்கைக்கு வந்து நாமளும் சப்போர்ட் பண்ணணும். குப்பைன்னா நம்ம வீட்டு முன்னாடி கொட்டணுமா, அதை நம்ம எரிச்சு விடணும். நிறைய பேர் அந்த பழக்கம் கிடையாது. அப்படியே போட்டுட்டு யார் எக்கேடு கேட்டு போனால் என்னன்ட்டு அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நாம் சுத்தமான சாப்பாடு சாப்பிடணும். வீட்டில் அதிகம் சமைச்சு சாப்பிடுங்க. வாரத்தில் 1 நாள் 2 நாள் ஹோட்டலில் சாப்பிடலாம். அதே ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தால் நம்ம உடம்பு ஒத்துக்காது. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ. ஏதோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்குலாம் அந்த மாதிரி கருத்தெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தீங்கன்னா கவரில் போடாதீங்க. சில்வர் பாத்திரத்தில் போட்டிங்கன்னா காய்கறியும் கொஞ்ச நாள் கெடாமல் இருக்கும். ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நம்மளுக்கு. சில்வர் பாத்திரத்தில் எந்த கெமிக்கலும் கிடையாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் சில்வர் பாத்திரத்தில் போடுங்க. இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் காய்கறி போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு 10 நாள் ஆனாலும் காய் வந்து அன்னைக்கு செடியில் பறித்த மாதிரி இருக்கும். நான் எப்பவுமே இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சில்வர் பாத்திரத்தில் தான் காய்கறி எல்லாமே போட்டு வைப்பேன்.
கவரில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா கவர் வந்து இப்போ தவிர்க்க முடியாது. சந்தையில் காய்கறிலாம் கவரில் தான் கொடுப்பாங்க. இந்த கவர் நான் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன். வாங்கிட்டு வரும்போது வாங்கிட்டு வருவேன். ஆனால் காய் வந்து போட்டு வைக்கிறது வந்து இந்த சில்வர் பாத்திரத்துலாம் போடுவேன். இந்த மாதிரி பாத்திரம் இருந்தால் நீங்கள் வந்து காய்கறி போட்டு வச்சுக்கோங்க. ரொம்பவே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அன்னைக்கு வாங்கிட்டு வந்த காய்கறி மாதிரியே இருக்கும். நம்ம கவரில் போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த காய்கறி கூடயே அந்த கவரில் இருக்கிற கெமிக்கலும் சேர்ந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அப்புறம் அது காய்கறிக்குள்ளே இறங்கும், அதை நம்ம சாப்பிடுவோம். ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம உடம்புல இருக்குது. இதுவும் தேவையா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃப்டியாக இருக்கணும். நம்ம உடம்ப நாம தான் பார்த்துக்கணும். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்து என்னன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. டெய்லியும் ரெகுலராக இது மாதிரி வீடியோஸ் டெய்லியும் இந்தமாரி 4 மணிக்கு உங்களுக்கு அப்லோட் ஆகும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், டாட்டா. காய்கறிலாம் எடுத்து வைக்கணும், டைம் ஆச்சு, சமைக்கணும். ஓகே, பாய்.